மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சில விதிமுறைகளை, சட்டத்திட்டங்களை, கட்டுப்பாடுகளை, தடைகளை வைத்திருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இஸ்லாம் எந்த பாவத்தை செய்தால் மனிதனை நரகம் வரை கொண்டு செல்லும், நரகத்தினுடைய வேதனை கிடைக்கும், அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய லஅனத், அல்லாஹுடைய அதாப் கிடைக்கும் என்று இஸ்லாம் வரையறுத்திருக்கிறதோ, சொல்லிருக்கிறதோ, அந்த பாவங்கள் அனைத்தும் பெரும் பாவங்கள். பெரும் பாவங்களை பொறுத்த வகையில் தௌபா செய்யும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சிறிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், சதகா, தான தர்மங்களின் மூலம் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தௌபா அவசியம். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரும் பாவங்கள் என்று வரும்போது ஷிர்க், குஃப்ர், அல்லாஹுவை நிராகரிப்பது, அல்லாஹுக்கு இணை வைப்பது, ஒரு ஆன்மாவை அநியாயமாக கொலை செய்வது, ரிபா, வட்டி எடுப்பது கொடுப்பது, சிஹர், சூனியம் செய்வது, ஜினா, விபச்சாரம் செய்வது, இப்படி அஸ்ஸபுல் மூபிகாத் பெரும் பாவங்கள் 7 என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் 70க்கும் மேற்பட்ட பாவங்களை பெரும் பாவங்கள் என்று பட்டியலிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இமாம் ஹஸன் அல் பஸ்ரி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் குர்துபி, இமாம் ஸஹபி போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த பாவத்தை செய்தால் நரகம் செல்வான், அஸாபுன் நார், நரக வேதனை கிடைக்கும், அல்லாஹுடைய கோபம் உண்டாகும், அல்லாஹுடைய லஅனத் உண்டாகும், அல்லாஹுடைய அஸாப் கிடைக்கும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்தெந்த பாவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா பாவங்களும் பெரும் பாவங்கள் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, முதலாவது பெரும் பாவம் ஷிர்க், அல்லாஹுக்கு இணை வைப்பது. இரண்டாவது பெரும் பாவம் கத்லுன் நஃப்ஸ், ஒரு ஆன்மாவை அநியாயமாக கொலை செய்வது. மூன்றாவது பெரும் பாவம் ஜினா, தகாத உறவு. நேரம் மிக குறைவாக இருக்கிறது. பெரும் பாவங்கள் அனைத்தையும் பற்றி பேசுவதற்கு நேரம் போதாது. இன்றைய எங்களுடைய உம்மத்தில் ஒரு பாவம் பரவி இருக்கிறது. எத்தனையோ வாலிபர்கள் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், சந்தர்ப்பம் அமையாதா என்று ஏங்குகிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு பாவம் தான் ஜினா, தகாத உறவு, விபச்சாரம். இந்த பாவத்தை செய்தால் உலகத்தில் என்ன தண்டனை கிடைக்கும், கபருடைய வேதனை எவ்வாறு இருக்கும், மஹ்ஷருடைய மைதானம் எவ்வாறு இருக்கும், நரகத்தினுடைய அஸாப் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னர் சஹாபாக்களிடம் கேட்பார்கள், உங்களை யாராவது கனவு கண்டிருந்தால் சொல்லுங்கள். சஹாபாக்கள் யாராவது கனவு கண்டிருந்தால் கனவை சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்
அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்வார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வளமையை போன்று கேட்டார்கள். யாருமே கனவு கண்டதாக சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். இன்னஹு அத்தானியல் லைலத ஆசியான். நேற்றிரவு கனவில் 2 பேர் என்னிடம் வந்தார்கள். என்னை அழைத்து சென்றார்கள். நரகத்துடைய காட்சிகளை எல்லாம் நான் கண்டேன். தன்னூர் போன்ற ஒரு இடத்துக்கு நாம் வந்தோம். ஒரு பானையை போன்று வாயு பகுதி சிறியதாகவும் கீழுள்ள பகுதிகள் அகலமாகவும் இருந்தது. நாம் எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்த நேரத்தில் ஆண்களும் பெண்களும் ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த 2 மலக்குமார்களிடத்தில், இவர்கள் யார்? அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், இங்கிருந்து சென்று விடுவோம், செல்லுங்கள் செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹை அழைத்து வந்தார்கள். அதற்கு பின்னர் சொன்னார்கள் அந்த மலக்குமார்கள், அவர்கள் யாரு தெரியுமா? உங்களுடைய உம்மத்தில் யாரெல்லாம் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள்தான் விபச்சாரர்களும் விபச்சாரிகளும் என்று அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கனவை பற்றி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இந்த அதாப் வேதனை கபருடைய வேதனை, இந்த வேதனை கபருடைய வேதனை. இந்த பாவத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுடைய கபருடைய வேதனை இவ்வாறுதான் இருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒரு தடவை சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகண தொழுகையை தொழுவித்தார்கள். அதற்கு பின்னர் மிம்பருக்கு ஏறி ஒரு குத்பா செய்தார்கள். அந்த குத்பாவில் சொன்னார்கள், யா உம்மத முஹம்மத், யா உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய சமுதாயமே, வல்லாஹ் அல்லாஹ் மீது சத்தியமாக, மா மின் அஹதின் அக்யரு மின் அல்லாஹி அய்யஸ்னி அப்துஹு அவ் தஸ்னி அமதுஹு. ஒரு அடியான் விபச்சாரம் செய்வது, ஒரு அடிமை விபச்சாரம் செய்வது, இதை பார்த்து அல்லாஹ்வை விட ரோஷப்படக்கூடியவர் யாரும் இல்லை. ஒரு அடியான், ஒரு அடிமை விபச்சாரம் செய்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரோஷப்படுகிறான், அல்லாஹ் கடுமையான கோபம் அடைகிறான். அதனால தான் மின் அஜ்லி ذلك حرم الفواحش. இதனால தான் அல்லாஹ் மானம் கெட்ட அனைத்தையும் ஹராமாக்கி இருக்கிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ்வை மட்டுமே அழைத்து அல்லாஹ்வை மட்டுமே கடவுளாக ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக். அநியாயமாக ஒரு ஆன்மாவை கொலை செய்யாமல், வலா யஸ்னூன் விபச்சாரம் தகாத உறவில் ஈடுபடாமல் இருக்கிறார்களே அவர்கள் தான் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَمَن يَفْعَلْ ذَلِكَ, இதை யார் செய்வாரோ, يَلْقَى أَثَامًا, அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அவர் அனுபவிப்பார். கணேசக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யுதாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள் யார் இந்த சகாதோடு வைத்துக் கொண்டாரோ அவருக்கு தண்டனை பன்மடங்காக இருக்கும். யுதாஅஃப் லஹுல் அஸாப், அஸாப் வேதனை என்பது அவருக்கு பன்மடங்காக இருக்கும். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, நரகத்தில் இழிவடைந்த நிலையில் நிரந்தரமாக இருப்பார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ் நாடினால் சில பாவங்களை மன்னிப்பான். கியாமத்துடைய நாள்
சில பாவங்களை மன்னித்து உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர் பாவம் செய்துவிட்டார், அல்லாஹ் விரும்பினால் மன்னித்து சுவர்க்கம் அனுப்புவான், சில பாவங்களை தவிர. அப்படியாப்பட்ட பாவங்கள் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான். நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருக்க வேண்டி வரும். இரண்டாவது கத்ல், ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தால். மூன்றாவது ஜினா, விபச்சாரம் செய்தால் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த பாவங்களுக்கு தண்டனை என்னவோ அந்த முழுமையான தண்டனையை கொடுக்கும் வரை நரகத்தில் இருந்து அல்லாஹ் வெளியேற்ற மாட்டான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வயஹலுது ஃபீஹி முஹானம், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் தகாத உறவை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது வலா தக்ரபுஸ் ஸினா, தகாத உறவை, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, நெருங்க வேண்டாம் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு கான ஃபாஹிஷத வ ஸாஅ சபீலா, அது மானம் கெட்ட ஒரு செயல், அது வழி தவறிய ஒரு பாதை, நெருங்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறான். அதனாலதான் விபச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, விபச்சாரத்தை தூங்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம், அந்நிய பெண்களோடு பேசுவது ஹராம், பெண்கள் அவர்களுடைய உடம்பை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்களோடு அவர்கள் பேசக்கூடாது, நிர்பந்த நிலையில் பேச வேண்டும் என்றால் வளைந்து நெளிந்து மெல்லிய குரலினால் பேசக்கூடாது, கம்பீரமான குரலில் எது அந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். இஸ்லாம் விபச்சாரத்தை நெருங்க கூடாது என்று சொல்கிறது. விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய, விபச்சாரத்திற்கு காரணமாக அமையக்கூடிய அனைத்தையும் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரும் ஒரு பாவம், அந்த பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளவு தண்டனைகள். எப்படி நாம் ஒரு நன்மையான விடயத்திற்கு காரணமாக அமைந்தால் அந்த நன்மையான விடயத்தில் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குமோ, அதே போன்று எங்கள் மூலம் ஒரு பாவம் ஒருவன் செய்தால் அந்த பாவத்திலும் பங்கிருக்கிறது. ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது, சகாதோடு வைத்துக் கொள்கிறார்கள், அதற்கு நான் காரணமாக இருந்தால், அவர்களுடைய அந்த தவறுக்கு, பாவத்திற்கு நான் சப்போர்ட்டாக இருந்தால் அந்த பாவத்தில் நிச்சயம் எனக்கும் பங்கு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே தண்டனை கொடுக்கிறான். அப்படியாப்பட்ட பாவங்களில் ஒன்றுதான் விபச்சாரம், ஜினா. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஸினா தைனுன் ஃபஇன் அக்ரதஹு கான ஸினா மின் அஹ்லி பைத்திக ஃபஅலனி. விபச்சாரம் என்பது கடன், அந்த கடனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் அந்த கடனை நிவர்த்தி செய்வார். நீங்கள் சகாதோடு வைத்துக் கொண்டால் உங்களுடைய மனைவி அந்த தவறை செய்வாள், மகன் செய்வான், மகள் செய்வாள், சகோதரி செய்வாள், அல்லது தாய் செய்வாள். சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த தவறை உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து யாரும் செய்யவில்லை என்றாலும் உங்களுடைய வீட்டில் விபச்சாரம் நடக்கும். விபச்சாரம் என்பது கடன், அந்த கடன் நிவர்த்தி செய்யப்படும். கணேசத்துக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் சகாத உறவில் ஈடுபட்டு விட்டால் ஈமான் அவரிடமிருந்து வெளியேறிவிடும். இப்னு அஸாக்கிரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் முகீமு அலா ஸினா கஆபிதி வஸனி. விபச்சாரத்தை கண்டினியூவாக செய்து கொண்டிருக்கக்கூடியவன், அந்த பாவத்தை தொடராக செய்து கொண்டிருக்கக்கூடியவன், கஆபிதி வஸன், ஒரு சிலை வணங்கியை போன்று.
அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனுக்கும் இவனுக்கும் மத்தியில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்கிறான். வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் லானத் செய்கிறது. உண்மையான தக்வா இறையச்சம் என்ன தெரியுமா? பாவத்திற்கு சந்தர்ப்பம் அமைந்தும் பாவம் செய்யாமல் இருப்பது, இதுதான் உண்மையான தக்வா. அவர்களே, ஒரு பெண் சகாத உறவுக்கு அழைக்கிறாள். அவர் அழுந்தார், கதறி கதறி அழுந்தார். அந்த பெண் பயந்து ஓடிவிட்டார். அதற்கு பின்னர் சிறிய ஒரு தூக்கம் தூங்குகிறார்கள். அந்த கனவில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேரம் மிக குறைவாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால் விபச்சாரம் என்பது அது பெரும் ஒரு பாவம். தௌபா செய்யும் வரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நீங்கள் தௌபா செய்யாமல் மரணித்தால் அதற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்காமல் சுவர்க்கம் போகவே முடியாது. அது எத்தனை வருடங்களாக இருந்தாலும் சரி, பல்லாயிரம் வருடங்களாக இருக்கலாம், பல லட்ச வருடங்களாக இருக்கலாம், பல கோடி வருடங்களாக இருக்கலாம். அத்தனை வருடங்களும் அந்த பாவத்திற்குண்டான தண்டனை அனுபவித்ததற்கு பின்னர் தான் சுவர்க்கம் போகலாம். ஒரு கவிஞர் அழகாக சொல்கிறார், அல்லாஹ்க்கு இத்தனை இபாதத் கர் ஜித்னா தோ உஸ்கா முஹ்தாஜ் ஹை. நீ அல்லாஹ்வை இவ்வளவு இபாதத் செய், எந்த அளவு அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறாயோ, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால் இபாதத்தை அதிகப்படுத்துவோம். இத்னா குனாஹ் கர் ஜித்னா அஸாப் சஹ்னே கி தும்மே தாகத் ஹை. உன்னால் அல்லாஹ்வுடைய அஸாபை தண்டனை எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பாவம் செய்து கொள் என்று அவர் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, வலதத் உம்முக இப்ன ஆதம் பாக்கியா வன்னாசு ஹவ்லக யضحكون سرورا فعمل لنفسك ان تكون اذا بكوا في يوم موتك ضاحكا مسرورا. மனிதா, நீ பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உனக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள், நீ அழுந்து கொண்டே பிறந்தாய். நீ பார்த்தாகக்கூடிய நாள் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுந்து கொண்டிருப்பார்கள். நீ சிரித்துக் கொண்டே பார்த்தாகுவதற்காக வேண்டி நற்கர்மங்களை செய்து கொள். நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக வாதிடுகிறாய், ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாய். இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் நிச்சயம் நீ அவனுக்கு மாறு இருக்க மாட்டாய். காரணம், ஒருவன் இன்னொருவரை உண்மையாக நேசித்தால் அவனுக்கு ஒரு போதும் மாறு செய்ய மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் தண்டனைகளை 3 விதமாக வைத்திருக்கிறான். முதல் வகை சரியா, பாவம் செய்தால் உடனே தண்டனை கிடைக்கும். தவறு செய்தேன், கன்னத்தில் அடிபட்டது. அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு பாவம் செய்தால் அதனுடைய விளைவை எனது குடும்பத்தில் கண்டு கொள்வேன், குறைந்தது எனது குதிரையிலாவது கண்டு கொள்வேன். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பாவம் செய்தால் அல்லாஹ் ஒரு தண்டீகை விழிப்புணர்வை ஏற்படுத்துவான். இரண்டாவது வகை தஹ்சீர், அல்லாஹ் தண்டனையை பிற்படுத்துவான். சொல்கிறான், நாங்கள் ஞாபகப்படுத்தியதை யாரெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா வாயல்களையும் நாம் திறந்து கொடுப்போம். பாவம் செய்வார், ஆனால் வாழ்க்கை பறக்கத்தான் இருக்கும், சந்தோஷமாக வாழ்வார். அல்லாஹ் சொல்கிறான், அவர் சந்தோஷம் அடைந்து கொண்டிருப்பார். திடீரென்று பிடிப்போம், பிடித்தால் அல்லாஹ்வுடைய அந்த பிடி பயங்கரமாகத்தான் இருக்கும். மூன்றாவது வகை தத்பீர், எப்பயோ செய்த பாவம் எப்பயோ தண்டிக்கப்படுவார். வாலிபத்தில் செய்த பாவத்திற்காக வயோதிபத்தில் தள்ளாடுவார். கணேசத்துக்குரிய சகோதரர்களை, இந்த மோசமான பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், எங்களை சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், இதிலிருந்து நாமும் வெளியே வருவோம்.
யாரெல்லாம் இந்த பாவத்தில் மாற்றி தவிக்கிறார்களோ, இந்த கெட்ட பழக்க முறைகளாக இருக்கிறார்களோ, அவர்களையும் இந்த பாவத்திலிருந்து வெளியேற்றுவது எங்களுடைய பொறுப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். எனவே கணிக்கக்கூடிய சகோதரர்களை, ரப்பல் ஆலமீன் இது போன்ற மோசமான பாவங்களில் இருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக.